இந்த இயற்கை ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தது. ஒரு ஆண் பெண்ணை தேர்ந்தெடுத்து அவர்கள் 2 பேரின் நினைவின் மூலமாக ஒரு கரு பிறந்தது. அந்த கரு உலகத்தில் பாலகனாக வரும்பொழுது இயற்கையின் சக்தி மிகுந்த அந்த இறைவனின் குரல் அந்த தாய்க்கு கேட்டது. அந்த தாய்க்கு சொல்லப்பட்டது, நீ திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. அந்த குழந்தை பிறந்தா அதன் தலை முடிய வெட்டக்கூடாது. இயற்கை கொடுத்துருச்சு வரம். குழந்தை பெற்று எடுக்கிற தாய் 17 வயசு, உன் வயசுல புள்ள 6.75 7 அடிக்கு வளர்றான். தலைமுடி இவ்வளவு வளருது. சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் அதனுடைய வாயை பிளந்து அதன் தாடையை எடுத்து, அதுதான் அவன் ஆயுதம். அவன் பெயர் சிம்சோன். பைபிள் சொல்கிறது. கையில எடுத்துக்கிட்டு அவன் அந்த சமூகத்தையே காக்கின்ற வீரனா வரான். அந்த குழந்தை 17 18 வயசுல இருக்கும்போது அவனுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்குது. அவன் ஒரு பொண்ணை நேசிக்கான். என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு அவனை நேசிக்கலன உடனே அவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டு கடவுள் அவனுக்கு மறுத்த அந்த திராட்சை ரசத்தை குடிக்க பழக்குகிறான். போதைக்குள்ள போன உடனே அவளுக்கு ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்ட் ஆகிறா. அப்படி ஒரு பெஸ்டி வந்து சேர்றா. அவளுக்கு பேர் டெலிலா வந்து சிம்சோனை ஜாலியா வச்சிருக்கிறா. குடிக்கிறது, சுத்துறது, டான்ஸ் பார்க்கிறது, சந்தோஷமா இருக்கு. இவ்வளவுதான் வேலையே. அப்போ சிம்சோனை கொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பகைவர்கள் டெலிலாவை போய் சந்திக்கிறார்கள். 100 காசு உனக்கு தரேன், சிம்சோனின் உயிரை நாங்கள் வாங்க வேண்டும். அவன் உயிர் எங்கேயோ இருக்கிறது, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான், எங்க இருக்கான்னு சொல்லு. டெலிலாலும் சிம்சோனும் சந்திக்கிறாங்க. டெலிலால் கேட்கிறா, ஆமா உன்னை யாராலையும் சாவடிக்க முடியாதாமே? சிரிக்கிறான். நீ எங்க அடிச்சா சாவ? பெஸ்டி கேட்கிறா. என்ன அடிச்சாலும் நான் சாவ மாட்டேன், பின்ன என்ன கம்பியில கட்டிட்டா நான் செத்துருவேன். அந்த ராத்திரியே அவனை கம்பியில கட்டுறாங்க. காசு வாங்கிட்டா டெலிலால். கம்பி அறுத்துட்டு வந்துட்டான். உடனே அவன் கேட்கிறான், கம்பியில கட்டினா செத்துருவேங்கிற, சாவுல உண்மையா சொல்லு, எங்க சாவே நீ சொல்லு. என்ன அக்கினி கம்பியில கட்டினா நான் செத்துருவேன். நைட்டே அக்கினி கம்பியில கட்டுறாங்க. அறுத்துட்டு வந்துருது புள்ள. அடுத்த நாள் அந்த பகைவர்கள் இவங்கிட்ட மரியாதையா காசை கொடு, இல்லைன்னா அவன் சாவறதுக்கு வழியை சொல்லுன்னு அவனை நெருக்கிறாங்க. நேரா வந்து சிம்சோன் கிட்ட வந்து அவ அழுறா. நீ எனக்கு சொல்லுவியா மாட்டியா? உனக்கு உன் உயிர் தான் ரொம்ப பெருசா? நான் முக்கியம் இல்லையா? பொய்யா சொல்ற? உன்னுடைய உயிர் எங்க இருக்குன்னு சொல்லுன்னு ஓன்னு அழுத உடனே இவன் கனிஞ்சிடறான் மனசு. நீ என்ன அழுற? சொல்லு, நீ எங்க, உன் சாவு எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நான் செத்துருவேங்கிறா. இந்த தள்ளமுடி இருக்குல்ல, அதுலதான் இருக்கு. அப்படியே மடியில சாச்சிக்கிறா. தள்ளமுடிய கோதுரா. அந்த கோதுன சுகத்துல சிம்சோன் தூங்கிட்டான். காலையில எழுந்திருச்சு பாக்குறான், மொட்டை அடிக்கப்பட்டிருக்கு. டெலிலால காணும். அந்த நடுக்கத்துல இருக்கும்போது வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கம்பியில கட்டுறாங்க. அவன் இழுத்து போடுறான் பாருங்க. அந்த டைம்ல அவன் கண்ணை நோண்டான். சிறையில போடுறாங்க. கடவுள் மன்னிக்கிறார். கண்ணை நோண்டிட்டான். அது எங்க பிறக்கும்? தலைமுடி தான் பிறக்கும். தலைமுடி பறக்க அவனுக்கு அவ்வளவு ஆற்றல் வருது. பிடிச்சி கட்டுறாங்க. ஒன்னும் இல்ல, பிடிச்சி கட்டிட்டு அவனால ஜெயிக்கவே முடியாதுன்னு குருட்டு நிலையில அவன் அந்த சிறைச்சாலை அப்படியே இழுத்துட்டு செத்து போறான். 10,000 பேர் அவனோடு செத்து போகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, சிம்சோன் உயிரோடு இருந்து அழிந்த கேடானவர்களை விட அவன் இறந்த போது அவனோடு சேர்ந்து அழிந்த தீமையானவர்கள் அநேகம். சிம்சோனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவன் தாளந்தை அவன் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆக நினைத்தான்.